மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது ராஜயோகாதிபதி நீச்சத்தில் இருந்தது அப்படியே விலகி அப்படியே 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய 9 குடையவரும் 10 குடையவரும் வலுவாக இருக்கின்ற அமைப்பு இந்த ஆவணி மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படுகிறது. 8ஆம் அதிபதியாகிய சூரியன் இப்போது 8ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருப்பது, சூரியன் 8ஆம் இடத்துல இருப்பது, ராசியை உச்சகுரு பார்த்து கொண்டிருப்பது, சனி வெகு வலிமையாக குருவின் பார்வையில் இருக்கிறதுன்னு இந்த மாசம் முழுக்கவே நல்லவைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிடும். மகர ராசிக்காரங்க எல்லாருக்கும் நான் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு 10% பேர் அப்படியே அழுகிற பொம்மையெல்லாம் போடுறீங்க. ஐயா நீங்க போடுறீங்களே தவிர எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலைங்கன்ட்டு. ஆனா மனசை தொட்டு சொல்லுங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நீங்க நினைச்ச அளவுக்கு இல்லை, அவ்வளவுதான். எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வருங்க. நேர்மையான வழியோ அநியாயமான வழியோ காசு பணம் வரும். இப்படிதான் இந்த காசு வந்ததுன்னு வெளியில சொல்ல முடியாது. பொண்டாட்டிக்கிட்ட புருஷங்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில காசு பணம் கண்டிப்பா வரும். அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஆவணி மாதம், இந்த 2026 பராபவ வருஷத்துல ஆவணி மாதத்துடைய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆவணி மாதத்தோட சிறப்பு என்ன? சூரியன் ஆட்சி நிலை என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய ஒளி கிரகமான இந்த சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையில இந்த ஆவணி மாதம் ஆரம்பிக்கிறது. ஆவணி மாதம் 30 நாட்களுக்கும் இவர் ஒரு பெரிய அளவுல நல்ல அமைப்புல இருப்பார். இது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அட்டமத்து சனியினால சிம்மராசியில பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களாகட்டும், மக நட்சத்திரக்காரர்களாகட்டும், பூர நட்சத்திரக்காரர்களாகட்டும் ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்த பணி இருக்க என்னடா பண்றதுன்ற மாதிரியாக சிம்மராசியில ஒரு 70-80% பேருக்கு மேல கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதான் உண்மை. இப்படிப்பட்டவர்களுக்கு ராசிநாதன் இந்த ஆவணி மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து கடைசி இறுதி தேதி வரைக்குமே அருமையான அமைப்புல அப்படியே வெகு வலிமையான ஒரு நிலைமையில ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்புல இருப்பார். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சோதனைகளை தாங்கக்கூடிய ஒரு மனோதைரியம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இப்ப ஆவணி மாதம் 30 நாட்களும் சூரியன் சிம்மத்திலேயே வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள்ல வேற ஏதாவது ஒரு பயிற்சிகள் இருக்காங்க ஐயா? 3 கிரகம் 4 கிரக பயிற்சிகளை தான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா 1.5 மாசம் 1 மாசத்திற்குள்ள கிரகம் மாறக்கூடிய அமைப்புகள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுக்கு தான். ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இந்த ஆவணி மாதத்துல எதுவும் இல்லை. சமீபத்துல ராகுகேது பயிற்சின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாசம்தான் ராகுகேது பயிற்சி ஆரம்பிக்கும். அதே நவம்பர் டிசம்பர்ல தான் குரு அதிசார முறையில இப்ப இருக்கிற வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி அடுத்து இந்த சிம்ம வீட்டிற்கே வருவார். இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில செவ்வாய் ஆவணி மாதம் முழுவதும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். செவ்வாய் மாற்றம் கிடையாது. சூரிய மாற்றம் மாதம் எப்போதும் நடக்கக்கூடிய ஒன்று. ஆவணி மாதத்துல நடுப்பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 10-15ஆம் தேதியிலேயே சுக்கிரன் நீச்சத்திலிருந்து விலகி அப்படியே ஆட்சி நிலைமைக்கு போகிறார். சூரியனும் சுக்கிரனும் ஆட்சி நிலைமையில் இருக்க ஆவணி மாதத்துடைய 20ஆவது நாள் புதன் உச்சமாகிறார். ஆக சூரியன் உச்சம், புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி என்கின்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய உண்மையிலே ஒரு நல்ல பலன்களை, நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான். போன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாகவே சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் சுக்கிரனை யோகாதிபதியாக கொண்டவர்களும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்களும் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர புக்தி நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர அந்தரன் நடக்கிறவங்களுக்கும் இந்த சுக்கிரன் 1 மாதத்துக்கு நீச்சமாக இருப்பார். இந்த 1 மாதத்திற்கு நீச்சம் 31 நாள். அதாவது ஆவணி மாதம்னு சொன்னா கூட நிறைய பேருக்கு புரியாது. ஆகஸ்ட் மாசம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம். ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் ஆவார். அப்படியே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 30-31 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சம் உண்மையிலேயே இப்ப நிறைய பேரை பாதிக்கும். சுக்கிரன் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள், சுக்கிர தசாபுக்தி அந்தரங்கள் கொண்டவர்கள் எல்லாருக்குமே சுக்கிரனுடைய நீச்சம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில சுக்கிரன் நீச்சத்திலிருந்து ஆட்சி பெற்ற நிலைமைக்கு வருவது ஆடி மாதம் முழுக்கவே நல்லா இல்லாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. புதனும் உச்சமாகிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க. 10 மாசத்துக்கு ஒரு தடவை தான் புதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைவார். அது இந்த ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி அமைப்புகள்ல ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அவர் பரிபூர்ண உச்சம் என்கின்ற எல்லாத்திலையும் ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கிறார். ஆக புத்திசாலித்தனமான துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட், சாஃப்ட்வேர்
வியாபாரம் பண்றதுல கூட என்னுடைய புத்திசாலித்தனத்தை முதலீடா வச்சிருக்கிறேன். பண முதலீடு கிடையாதுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள்லையும் புதன் தசை, புதன் புக்தி, புதன் அந்தரம் நடக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் உண்டுங்க. ஆக ஆவணி மாதத்தினுடைய கிரகத்துடைய சிறப்பு நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஆட்சி, சுக்கிரன் பிற்பகுதியில் ஆட்சி, புதன் பிற்பகுதியில் ஆட்சி, மாதம் முழுக்க செவ்வாய் ஒரே இடத்தில் இருக்கிறார், மிதுன வீட்டில் இருக்கிறார், அவர் மிகப்பெரிய நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதே போலவே குரு உச்சமாகி சனியை பார்த்து கொண்டிருப்பது, ராகு கேதுக்கள் இயல்பான ஒரு அமைப்பில் இருப்பது நல்ல பலன்களை கூடுதலாக தரும் என்பதால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களோடு ஆரம்பிக்கிறது இந்த ஆவணி மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது ராஜயோகாதிபதி நீச்சத்தில் இருந்தது அப்படியே விலகி அப்படியே 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய 9 குடையவரும் 10 குடையவரும் வலுவாக இருக்கின்ற அமைப்பு இந்த ஆவணி மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படுகிறது. 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் ஆட்சியாகி புதனும் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய கொடுப்பினை மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரங்க எல்லாருக்கும் நான் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு 10% பேர் அப்படியே அழுகிற பொம்மையெல்லாம் போடுறீங்க. ஐயா, நீங்க போடுறீங்களே தவிர எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலைங்கன்ட்டு. ஆனா மனசை தொட்டு சொல்லுங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நீங்க நினைச்ச அளவுக்கு இல்லை, அவ்வளவுதான். ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததுலேருந்து வெளியே வந்துட்டேன், ஆனா எனக்கு நல்லதே நடக்கலையே. இப்படிதான் நீங்க ஒரு 10% மட்டும் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அந்த 10%க்கு கூட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 8ஆம் அதிபதியாகிய சூரியன் இப்போது 8ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருப்பது, சூரியன் 8ஆம் இடத்துல இருப்பது, ராசியை உச்சகுரு பார்த்து கொண்டிருப்பது, சனி வெகு வலிமையாக குருவின் பார்வையில் இருக்கிறதுன்னு இந்த மாதம் முழுக்கவே நல்லவைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. என்னங்க நடக்கும்? எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் போது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம்னா என்னங்க? முன்னர் ஒரு விஷயத்த முடிக்க முடியாம போய் அவர் கை கொடுக்கல, இவர் கை கொடுக்கல, அப்படி இப்படின்ட்டு முன்னர் ஒரு விஷயத்த முடிக்க முடியாம போனவர்கள் எல்லாருக்குமே இப்போது யாருடைய உதவியும் இல்லாமல் ஒன்றை முடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வருங்க. நேர்மையான வழியோ அநியாயமான வழியோ காசு பணம் வரும். இப்படிதான் இந்த காசு வந்ததுன்னு வெளியில சொல்ல முடியாது. பொண்டாட்டிக்கிட்ட புருஷங்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில காசு பணம் கண்டிப்பா வரும். காசை கண்ணால பார்த்தா பொறுமையா அந்த அளவுக்கு தான் நாங்க நொந்து போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்ட அமைப்புகள் கண்டிப்பாக வருகின்றன. ஆகவே அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. முன்னர் தொடர்பு விட்டு போன ஒரு நண்பருடைய கான்டாக்ட், ஆணுக்கு ஆணோ, பெண்ணுக்கு பெண்ணோ, ஆண் பெண் உறவுகளோ, நமக்கு நல்லது செய்யற ஒருத்தர் முன்னது வாழ்க்கையிலிருந்து விலகி போய் இப்ப திரும்ப வரக்கூடியவராக இந்த ஆவணி மாதம் ஆரம்பத்திலேயே வருவார். ஆக ஆவணி மாதம் சிறப்பு நன்மைகளை கையோடு கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. வேலையிலேருந்து சஸ்பெண்ட் ஆனவங்க, வேலையிலிருந்து வெளியே போனவங்க, வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு புதன் உச்சம் சுக்கிரன் ஆட்சி என்கின்ற அமைப்பு மிக அருமையாக வேலை செய்யும் என்பதால் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மைகள் ஆவணி மாதம் உண்டு. தொழில் ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஆரம்பிக்கலாம். கண்ணை மூடிட்டு ஆரம்பிங்க. இன்னொரு 10-15 வருஷத்துக்கு பெரிய அளவுல கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதத்திலேயே ஏதாவது ஒன்றை நல்ல விதமாக செய்ய முடியும். ஐயா, நல்லதாவே சொல்லிட்டு போறீங்களே, நெகட்டிவ் ஏதாவது இல்லையா? அப்பாவோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சூரியன் ஒரு மாதிரியாக இருக்கிறார். யாராவது ஒரு அரசாங்க அதிகாரியின் மூலமாக ஏதாவது எதிர்ப்புகள் வரும். ஏதாவது ஒரு நிலையில அரச விரோதம் வரக்கூடிய, அதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்